கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன். நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால நாம கர்த்தர்கிட்ட இருக்கல. ஆமீன் சொல்லுங்க. நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால கர்த்தர் நம்மளை கூட வச்சிட்டு இருக்கல. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மளை கூட வச்சிட்டு இருக்கிறாருங்க. நல்லா கழட்டி விட்டுற போறாரு. நல்லவங்களா இருங்க அப்படித்தான் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம நல்லவங்க அப்படிங்கிறதுனால நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் நம்மளை கூட வச்சிட்டு இருக்கல. இவன் நல்லவன்டாவலாம், விளங்காத அவன் கழட்டி விடு, இவன் நல்லவன்டா அப்படிங்கிறதுனால நம்மளை அவர் கூட வச்சிட்டு இருக்கல. நம்மள அவர் கூட வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம். ஆமை. நாறு ரொம்ப மணக்குது அப்படிங்கிறதுனால பூ நாரை கூட வச்சிட்டு இருக்கல. அப்படியா? பூவோட நாறு பூவு நாரை கூட வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நாறு மணக்குது. இந்த கான்செப்ட் புரியுது? இதுதான் இயல்பு. அப்ப நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால அவர் நம்மளை கூட வச்சிட்டு இருக்கல. அவர் நம்மளை கூட வச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம நல்லவங்களா இருக்கிறோம். ஆமை. ஆமை. யோபுக்கு இக்கட்டு நேரிட்டுச்சா? இக்கட்டு நேரிட்ட யோபு, யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். யோபுக்கு இக்கட்டு நேரிட்டது தேவன் அவனுக்கு ஆதரவா இருக்கும் போதா, அல்லது தேவன் அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் போதா? தேவன் அவன் பட்சத்துல இருந்துட்டு இருக்கும் போதா? தேவன் யோபின் கைய பிடிச்சு நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போதா? அல்லது தேவன் அவன் கையை விட்டுட்டு உதறிட்டு தனியா இருக்கும் போதா? இல்ல அவனை எதிரியா பார்த்ததுனாலயா? யோபுக்கு இக்கட்டு நேரிட்டது தேவன் கூட இருக்கும் போதா, அல்லது தேவன் கூட இல்லாத போதா? தட் இஸ் மை கொஸ்டின். தேவனுக்கு யோபுக்கு ஆதரவா இருக்கும் போது, தேவன் யோபுடைய தோள் மேல கை போட்டு கூட நடந்துட்டு இருக்கும் போது, அப்படிதானே? அப்ப யோபுக்கு இக்கட்டு நேரிட்டது தேவன் அவனுக்கு ஆதரவா இருந்துகிட்டு இருக்கும் போதே தவிர அவனுக்கு அகைன்ஸ்டா இருந்துகிட்டு இருக்கும் போது இல்ல. இதே மாதிரிதான் நகோமிக்கும், இதே மாதிரிதான் அன்னாளுக்கும். பெண்ணினாளுக்கு பிள்ளை, அன்னாளுக்கு பிள்ளை இல்ல. எல்கானாவுடைய மனைவி 2 பேரு. பெண்ணினாளுக்கு பிள்ளை, ஆனா அன்னாளுக்கு பிள்ளை இல்ல. இப்ப அன்னாளுக்கு கர்த்தர் ஆதரவா இல்லாததுனால பிள்ளை இல்லையா? அகென்ஸ்டா இருக்கிறாரு, அதனாலயே பிள்ளை எல்லாம் போச்சு. நகோமியுடைய புருஷன் இறந்துட்டான். நகோமியுடைய 2 மகன்கள் இறந்துட்டாங்க. இருக்கிறது 2 மருமக தான். அந்த ஒரு மருமக கூட போயிட்டா. ஒரு மருமக தான் கூட வந்தா. ஆனாலும் நகோமி கர்த்தரை விடாம பிடிச்சிட்டு இருந்தா. அப்ப கேள்வி, விடாம கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்த இந்த நகோமிக்கு இந்த இக்கட்டு நேரிட்டது கர்த்தர் கூட இருந்த போதா, அல்லது கர்த்தர் அவளை விட்டு விலகினபடியினாலா? கேள்வி. கூட இருக்கும் போது இந்த இக்கட்டுலாம் நடந்துச்சா, இல்ல கர்த்தர் நகோமிய விட்டு விலகிட்டதுனால இந்த இக்கட்டுலாம் நடந்துச்சா? அகைன்ஸ்டா இருக்கிறாரு. எதனால இந்த இக்கட்டு நடந்துச்சு? எப்படி இருக்கும்போது நடந்துச்சு? ஜீசஸ் இந்த பூமியில வாழ்ந்த போது ஏகப்பட்ட சண்டைகளை, சச்சரவுகளை, அக்கப்போர்களை, போராட்டங்களை, கொடுமைகளை சகிச்சாரா? சிலுவையில ஆணி அடிச்சாங்களா? இப்ப இயேசுவ அடிச்சு காயப்படுத்தி சிலுவையில படுக்க வச்சு ஆணி அடிச்சு கல்லர்கள் மத்தியில நடுவுல தூக்கி நிறுத்தி அவமானப்படுத்தி
தலதுலுக்கி கண்ணாபின்னான்னு பேசுற மாதிரியான இந்த காரியங்கள் எல்லாம் பிதாவானவர் இயேசுவுக்கு ஆதரவா இருக்கும்போது நடந்துச்சா, அல்லது பிதாவானவர் இயேசுவுக்கு எதிரா மாறிட்டதுனால நடந்துச்சா? குழப்புதா? ஆதரவா இருந்தபோது நடந்துச்சு. ஆமே. பவுலு சீலா பிலிப்பி பட்டணத்துல போய் பயங்கரமான ஊழியத்தை பண்ணும்போது அங்க இருக்கிற அதிகாரிகள், ஊர் தலைவர்கள், அந்த தலைவர்கள்லாம் வந்து பிடிச்சி இடிச்சு அடிச்சு ஜெயில போட்டாங்க. பயங்கரமான காயம். அடி வாங்கிட்டான் பவுலும் சீலாவும். தொழு மரத்துல கால்கள்லாம் கட்டி போட்டாச்சு. இப்ப கேள்வி, தேவன் பவுல் சீலாவுக்கு ஆதரவா இருந்த போது நடந்துச்சா, இல்ல எதிரா இருந்த போது நடந்துச்சா? சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். பைபிள்ல நிறைய இருக்கு. ராஜாக்களின் காலத்துல நிறைய இருக்கு. நான் சொல்றதுக்கு ஆதாரம். அப்ப என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இக்கட்டு நேரிட்டாலே, ஆபத்து நேரிட்டாலே, பிரச்சனை நேரிட்டாலே, தேவன் நமக்கு ஆதரவா இல்லாமல் எதிராக இருக்கிறார். நமக்கு தேவன் ஆதரவா இல்லைங்க, அகைன்ஸ்டா போயிட்டாருங்க, தேவன் நம்ம கூட இல்லைங்க, விலகி போயிட்டாருங்க, ஐயோ விட்டுட்டு போயிட்டாருங்க, ஐயோ கைவிட்டாருங்க, அதாங்க இந்த ஆபத்து, அதாங்க இந்த பேராபத்து, இதாங்க இந்த பிரச்சனை, ஐயோ அவர் கூட இருந்தாருங்க, போயிட்டாருங்க, கைவிட்டாருங்க, விலகிட்டாருங்க, நமக்கே அவர் இப்ப எதிரியா நிக்கிறாருங்க. ஆனா யோபு என்ன சொன்னாரு? அவர் என்னை எதிரியாக பார்க்கிறார். அவருடைய தண்டாளர்கள், வில்லாளர்கள், தண்டு படைகள் என்னை சூழ்ந்து அம்பு வச்சு ரெடியா இருக்கு. அவர் எய்த அம்பு என் உயிரை குடிக்குது. ஆனா யோபு என்ன தாட்ல பேசினாரு? எனக்கு அகைன்ஸ்டா ஆயிட்டாரு, என்னை வந்து எதிரி மாதிரியே பாக்குறாரு, என்னை வந்து குறி வச்சு அடிக்கிறாரு. இது யோபுவினுடைய பார்வை. உண்மைதானே சொல்றதெல்லாம்? இப்ப கேள்வி, நமக்கு ஒரு இக்கட்டு நேரிட்டா நம்ம என்ன தாட் வருது, ஓடி வருது உடனே பிளட்ல? நம்மளை கைவிட்டாரு, நம்ம கூட இல்லாம போயிட்டாரு. கூட இருந்தா அதெல்லாம் நடக்குமாங்க? எங்க கடவுள் கூட இருக்கும்போது எப்படிங்க பிரச்சனை வருங்க? கடவுளே கூட இருக்கிறாரு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கும்போது பிரச்சனை எப்படிங்க வருங்க? அப்படி பிரச்சனை வருது அப்படின்னா கூட இல்லைன்னு தாங்க அர்த்தம். கூட இருந்தா எவனா கை வைக்க முடியுமாங்க? எங்க அவர் மட்டும் கூட இருந்தா என் மேல கை வைக்க முடியுமாங்க? அப்ப கை வச்சிட்டானா கூட இல்லைங்க, அவர் கூட இல்லைங்க, கைவிட்டாருங்க. வருதா இந்த எண்ணம்? ரெண்டாவது என்ன வரும்? அவர் ஏன் கைவிட்டாரு? அவரே கூட எல்லாம் போனாரு. நான் சரியில்லாம நடந்துட்டேங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேங்க, நான் என்னமோ பண்ணிட்டேங்க, என்னை கைவிட்டாருங்க. அடுத்து என்ன வருதா? வருமா வராதா? சாதாரணமா வரும். அப்ப யோபு, ஜீசஸ், பவுலு, நகோமி இதெல்லாம் அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணு தெளிவா தெரியுது. தேவன் நமக்கு ஆதரவா இருக்கும் போது கூட என்ன வருது? இக்கட்டு வருது, பிரச்சனை தேடி வந்து கதவை தட்டுது. நம்புறீங்களா நம்பலையா? அப்ப எந்த தாட்டை எடுத்து போட்டணும்? வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, என்ன தப்பு பண்ணி தொலைச்சேன்னு தெரியல, அவர் போயிட்டாரு, பிரச்சனை வந்துருச்சு. இக்கட்டு வந்தாலே என்ன பிரச்சனை, என்ன நினைச்சிடக்கூடாது நமக்கு? ஐயோ நம்ம ஆண்டு கூட இல்ல போல, ஐயோ ஆண்டவர் நம்ம கூட இல்ல போல, அதான் இந்த பிரச்சனை. ஆண்டவர் மட்டும் இருந்தா அந்த பிரச்சனை இருக்காதே. கிதியோன் சொன்னான் இந்த வார்த்தையை. பராக்கிரமசாலியே, தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் என்னோடு கூட இருந்திருப்பாரானால் எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ட்டான். அப்ப விசுவாசிகள் எந்த தாட்டை எடுத்து போட்டணும்? இக்கட்டு வந்துட்டாலே எப்படி சீல் குத்த கூடாது? ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிறாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுவும் உண்மை. இப்ப நான் சொல்லிட்டு வர்றதும் உண்மை, ரெண்டுமே உண்மை. அவனுடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும் எது உண்மைன்னு. ஆமை.
கர்த்தர் நல்லவர். எதுக்காக கூடியிருக்கிறோம்? எதுக்காக கூடியிருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்கும்படிக்கு பிடிக்கும். சரி, சண்டே கூடுவீங்களா? அப்புறம் இன்னைக்கு கூடுனீங்க. உலகம் எங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே. உலகம் கேட்குது, மற்றதெல்லாம் பேட் ஃப்ரைடே கேட்குது. மற்ற வெள்ளிக்கிழமைனா கெடுதல் வெள்ளிக்கிழமையா, இது மட்டும் நல்ல வெள்ளிக்கிழமையான்னு கேட்குது. குட் ஃப்ரைடே. ஒன்று புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்மஸ், புனித வெள்ளி, அப்புறம் என்னது, ஈஸ்டர், இந்த மூணுமே கிறிஸ்தவ மதத்துல புறையோடி போன ஒரு பண்டிகை, புறையோடி போன ஒரு விசேஷ நாட்கள். இது அப்படியே எப்படி சொல்றது, கரையாம்புத்து மாதிரி புறையோடி போயிடுச்சு. எது? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். ஆனா ஒரு உண்மை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிச்சுட்டு இங்க வருவோம். ரோமர் 12:1 வாசிங்க, இங்க வந்துருவோம். சீக்கிரம் எடுங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு. ம் 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 2ஆம் வசனம். ம் போதும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ரோமர் 12 என்ன சொல்லுது? ரோமர் 12 என்ன சொல்லுது? பக்க நம்பர் சொல்லுங்கப்பா. 221 221. நாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், பவுல் எழுதி இறந்து போயிருக்கிறார். ஒரு உண்மையை புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துமஸ், புனித வெள்ளி, ஈஸ்டர், இந்த மூன்றுமே உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம், உலக போக்கு, உலக முறைமை. இந்த மூணுமே உலகத்தினுடைய மாடல், உலக முறைமை, இது உலக போக்கு, இது உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் நம்ம போடுறோம். அதனாலதான் கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி மூணுமே பைபிள்ல வந்திருக்காது. கிறிஸ்துமஸ் ஆகட்டும், புனித வெள்ளி ஆகட்டும், ஈஸ்டர் ஆகட்டும், இந்த மூணுமே விசேஷமா கொண்டாடப்படுகிற நாட்களாக எங்கேயுமே பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்காது. இது எங்கேயுமே இருக்காது. மரியாள் சொல்லல, இயேசு சொல்லல, சீசர்கள் கடைபிடிக்கல. ஆனா மரியாள் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லாம் ஆகட்டும், சபை வரலாறுல 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 300 வருஷம், யோவான் இறந்து 3 வருஷம், 300 வருஷம் வரைக்கும் சபை வரலாறு, உலக வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நாட்கள் பழக்கத்திலே இல்லை, வாழ்க்கை வழக்கத்திலே இல்லை. எத்தனை வருஷமா? யோவான் தான் கடைசி அப்போஸ்தலன். அவன் இறந்து 300 வருஷம், 3 தலைமுறை, 300 வருஷம் நீங்க சபை வரலாற்றுல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டே பதிவு செஞ்சிருக்காது, எங்கேயுமே பதிவு செஞ்சிருக்காது. ஈஸ்டர் கொண்டாடினாங்க, புனித வெள்ளி கொண்டாடினாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்கன்ட்டு பைபிளே இருக்காது, அதுலயே இருக்காது. எத்தனை வருஷம்? 300 வருஷம், 3 தலைமுறை போயிடுச்சு. ஏன் அங்க இல்ல? உலகத்துக்கு ஒத்த வேஷம். பின்னால வந்த ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் தான் இந்த வேலை பண்ணது. ஆர்சி அவர், ரோம பேரரசர் அவர். நிறைய புரஜாதிகள் இதுல ஜாயின் பண்ணாங்க. எதுல? கிறிஸ்தவ மதத்துல ஜாயின் பண்ணாங்க. எதுக்காக? அரசு
தருகிற சலுகைகள் அதை பெறணும். அதுக்கு மதம் மாறினாங்க. அப்படி மதமாய் வரும்போது புறஜாதிகளுக்கு அவங்களுடைய மார்க்கத்தில் அவங்களோட மதத்துல என்னத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க? அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. இங்க வந்தா பண்டிகையே கிடையாது. எங்க வந்தா? ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்துலயும் சரி, அதுக்கப்புறம் 300 வருஷ சபை பிதாக்கள் வாழ்ந்த காலத்துலயும் சரி, கிறிஸ்தவ மதத்துல என்ன கிடையாது? பண்டிகையே கிடையாது. அவங்களுக்கு சண்டே தான் பண்டிகை. பண்டிகையே கிடையாது. இப்ப எல்லா மதக்காரங்களும் இங்க வந்து சலுகைக்காக மாறும்போது இவங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுது? ஏன்னா அவங்க சேர்ந்தது எதுக்காக தான் சேர்ந்தாங்க? சலுகை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? பண்டிகை. அதனாலதான் அரசர் நியமிச்சார், ஓனா நியமிச்சு வராரு. பிறந்ததை இப்படி கொண்டாடு, செத்ததை இப்படி கொண்டாடு, உயிர் தந்ததை இப்படி கொண்டாடு நீ. அதை பண்டிகை ஆக்கி விட்டாச்சு. ஆமீன். அப்ப இது என்ன போக்கு? உலகப்போக்கு. உலகப்போக்கு இல்லைங்க, இது தெய்வ போக்கு தான் சொன்னீங்கன்னா அது பைபிள் என்ன வந்திருக்கணும்? பைபிள் இடம் பெற்றிருக்கணும்ல, வாழ்ந்திருக்கணும்ல, பவுல் கொண்டாடிக்கணும்ல. பவுல் தானே துக்கத்தை அனுசரிச்சிருக்கணும். 40 நாள் 2 நாட்களை பவுல் தானே அனுசரிச்சிருக்கணும். பவுலோட நம்ம பெரிய ஆளா? ரொம்ப ஃபீலிங் ஆளா? நம்ம பேதுருவோட ரொம்ப ஃபீலிங் ஆளா? மறுதளிச்ச பேதுரு. யோவானோட பெரிய ஆளா? சிலுவையில தொங்குனதை பார்த்த யோவான் அவன் பெரிய ஆளா? நம்ம ரொம்ப ஃபீலிங் வருதா நமக்கு? 40 நாள் நம்ம துக்கத்தை அனுசரிக்கிறோம். எப்படி அது? இதெல்லாம் யாரு பண்ண வேலை? எல்லாமே நம்ம பண்ண வேலை தான். இது பைபிளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப இப்ப எதுக்கு நம்ம கூடுறோம் அப்படின்னா, புனித வெள்ளி விசேஷிக்க இல்ல. அதாவது ஜீசஸ் மரித்தது உண்மை, சந்தேகமே இல்லை. ஜீசஸ் பிறந்தது 100க்கு 100 உண்மை, அதுல சந்தேகமே கிடையாது. இயேசு கல்லறைய திறந்து உயிர் பெற்று எழுந்து வானத்துக்கு மேகத்தின் வழியாய் பரமேறி போனது 100க்கு 100 உண்மை, விசுவாசிக்கிற உண்மை, சந்தேகமே கிடையாது. மூணுமே, இந்த 3 நிகழ்வுகளும் உலகத்துல நடந்துச்சு, சந்தேகமே இல்லை. ஆனா அது இந்த நாள்ல நடந்துச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்பர் 1. ஏன்னா எந்த நாள் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. 2வது என்னது? இப்படிப்பட்ட ஒரு நாளை, வருஷத்துல ஒரு நாளை குறிச்சு நீங்க அதை விசேஷிக்கிறதும் பைபிள்ல கிடையாது. எந்த நாளும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் முக்கியம் நினைச்சிருந்தாங்கன்னா பவுல் இவ்வளவு எழுதினவரு எதை மென்ஷன் பண்ணுவாரு? இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாளில் அவர் இறந்தாரே. எழுதினாரா? எழுதலையே. பதிவியே செய்ய விட்டாரே பவுல். எதுக்கு? அப்ப இந்த மூணுமே நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், மதிக்கிறோம், கனம் பண்றோம், உயர்வா வச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு நாளை வச்சிட்டீங்கன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்பயுமே சொல்றேன் நான், அது பெரிய பிரச்சனை. நீங்க அங்க இயேசுவுக்கு பிறந்த நாள், இயேசுவுக்கு இறந்த நாள், இயேசுவுக்கு உயிர் தந்த நாள்ன்ட்டு ஒரு நாளை குறிச்சிட்டீங்க அப்படின்னாலே மற்ற மகான்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். மற்ற மகான்கள், மற்ற மத குருக்கள் என்ன செய்யறாங்க? இவர் பிறந்த நாள். இப்ப என்னாச்சு? இவர் இறந்த நாள். எல்லா மனுஷருக்கும் பிறந்த நாள் இறந்த நாள் வருகிற மாதிரியே இயேசுவையும் நீங்க சாதாரண மனுஷன் லிஸ்டுக்கு கொண்டு வரீங்க. டிஃபால்ட்டா நீங்களே அறிக்கையிடுறீங்க, இவரும் சாதாரண ஒரு ஆள் தானே, பிறந்தாரு இறந்தாரு, என்ன உயிரோட இருந்துட்டார், அவ்வளவுதாங்க. இப்படிதான் கொண்டு வரீங்க நீங்க. மற்ற மகான்களோடு, மற்ற ரிஷிகளோடு, மற்ற மத குருக்களோடு நீங்க இயேசுவை சேர்த்து விடுறீங்க. அதான் ப்ராப்ளம். அது பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் பவுல், யோவான் யாருமே கொண்டு வரல இந்த மாதிரி விஷயங்கள். அவர் ஜீசஸ் இஸ் ஜீசஸ். அவர் தான். நீ எல்லாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி ஜீசஸுக்கு கொண்டாட முடியாது, கொண்டாடக்கூடாது. எல்லாரும் மனுஷனா பிறந்து மனுஷனா இறந்தாங்க. பட் தெய்வம் மனுஷனா பிறந்து மனுஷனா இருந்தாரு. மனுஷனா பிறந்து மனுஷனா இருக்கிறது வேற, தேவன் மனுஷனாகி மனுஷனா பிறந்து மனுஷனா இருக்கிறது வேற. நீங்க ஏன் ஒன்னாக்குறீங்க கேக்குறாரு. அதனால அவங்க ஒன்னா பார்க்கல ஜீசஸ. அதனாலதான் இந்த மாதிரி காரியங்களை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்ப நம்ம எதுக்கு கூடுறோம் அப்படின்னா,
இந்த மாதிரி நாட்களை நாம கூடி 4 வார்த்தை அவரை பேசுறோம், 4 வார்த்தை அவர்கிட்ட நம்ம பேசுறோம். எதுக்காக கூடி இருக்கிறோம்? அவரை பத்தி 4 வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், அவர்கிட்ட 4 வார்த்தை பேச வந்திருக்கிறோம். இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய பிளட்ல ஓடுற தாட்டு பல வருஷமா. வேற எந்த நோக்கமும் கிடையாது. மரணத்தை குறித்து வார வாரம் நீங்க பேசலாம், பிறந்த நாளை குறித்து வார வாரம் பேசலாம், உயிர் தெரிஞ்சுதான் நீங்க அனுதினமும் பேசலாம். அப்படிதான் பேசணும். வருஷத்துல ஒரு நாள் குறிச்சு வச்சிட்டீங்கன்னா மற்ற நாள் நீங்க நினைக்க மாட்டீங்க அதை பத்தி. பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிறப்பை பத்தி பேசுவீங்க, இறந்த நாள் அன்னைக்கு தான் இறப்பை பத்தியே பேசுவீங்க, மற்ற நாள்னா விட்டுருவீங்க. பெரிய வஞ்சனை இது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். டச் பண்ணி விடுவோம். கலாத்தியர் 6:7, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண கேலி பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இத உலகத்துல எப்படி பேசுவாங்க? இதே வேட உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பு தின்னல போய் தண்ணி குடி, ஜெயிலுக்கு போறன்னு பார்த்து பேசுவாங்க. உப்ப தின்னல ராசா, இப்ப கையில வெள்ளங்கூட ஜெயில போய் தண்ணி குடிப்போ. உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும். அப்ப மனுஷன் விதைச்சத மனுஷன் என்ன செஞ்சாகணும்? அறுத்துத்தான் ஆகணும். இதான் லா, இதான் விதி, இதான் கோட்பாடு, இதான் பிரமாணம், இதான் தெய்வ நியமம், இதான் தெய்வ சட்டம். மனுஷன் விதைச்சத மனுஷன் அறுத்துத்தான் ஆகணும். மனுஷன் விதைச்சத கவனிங்க, மனுஷன் விதைச்சத மிருகம் அறுக்கக்கூடாது, செல்லாது. மனுஷன் விதைச்சத பறவை அறுக்கக்கூடாது, செல்லாது. இது ஒரு ரகசியம். மனுஷன் விதைச்சதை யார் தான் அறுக்கணும்? மனுஷன் தான் அறுக்கணும். அதிலும் குறிப்பா எந்த மனுஷன் விதைச்சானோ அந்த மனுஷன் அறுத்தே ஆகணும். மனுஷன் விதைச்சதை மனுஷன் தான் அறுக்கணும், மிருகம் அறுக்கக்கூடாது. அதிலும் குறிப்பா பர்டிகுலரா எந்த மனுஷன் விதைச்சானோ அந்த மனுஷன் தான் அதை அறுக்கணும். இதெல்லாம் லா, பிரமாணம். இப்படித்தான் இயங்கு உலகம். அதனால பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலமும் சேர்ந்து விதைச்ச ஒண்ண, இப்படி வாங்க, ஒட்டுமொத்த மனுக்குலமும் சேர்ந்து விதைச்ச ஒண்ண அதே மனுக்குலம் தான் அறுக்கவும் செய்யணும். இதுதான் லா. இதுக்கு வசனம் நிறைய இருக்கு. ரோமர் 3:23, ரோமர் 5:12, 13, 14. ஒட்டுமொத்த மனுக்குலமும் சேர்ந்து விதைச்ச ஒண்ண அதே ஒட்டுமொத்த மனுக்குலமும் சேர்ந்து அறுக்கணும். ஆமென். நேரம்ல ஓடுறேன். ஆனால் தேவன் மனுஷர் மேல் வைத்த பாசத்தினால, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் மனுஷர் மேல வைத்த பாசத்தினால, அன்புனால, நேசத்தினால ஒட்டுமொத்த மனுக்குலம் விதைச்சத, ஒட்டுமொத்த மனுக்குலம் விதைச்சத அவர் மனுஷனாகி சிலுவையிலே அந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு பதிலாக அதை அறுத்தார். ரகசியம். ஏசாயா 53. ஒட்டுமொத்த மனுக்குலமும் விதைச்ச ஒண்ண யார் தான் அறுக்கணும்? மனுஷன் விதைச்சத மனுஷன் தான் இருக்கணும். அதான விதி. அப்ப ஒட்டுமொத்த மனுக்களும் சேர்ந்த ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பாவம் இருக்கு, ஒரு தப்பு இருக்கு ஏதேன்ல. ஒட்டுமொத்த மனுக்களும் விதைச்ச ஒண்ண அதே ஒட்டுமொத்த மனுக்குலம் தான் அறுக்கணும். ஆனா இங்க லா எப்படி மாறுது அப்படின்னா,
தேவனோ உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேலே வைத்த அன்பினாலே, நேசத்தினாலே, பாசத்தினாலே அந்த ஒட்டுமொத்த மனுக்களமும் விதைச்ச ஒன்ன இவர் மனுஷனாகி, சிங்கமாகி இல்ல, பறவையாகி இல்ல, மீனாகி இல்ல, இவர் மனுஷனாகி அந்த ஒட்டுமொத்த மனுக்களும் விதைச்சதுக்கு பதிலா இவர் அறுத்தார். இவர் அறுத்துட்டார். ஆமென். மனுக்குலம் அறுக்க வேண்டியத இவர் அறுத்தாரு. மனுக்குலம் விதைச்சத அறுக்கணும். ஆனா விதைச்சது மனுக்குலம், அறுத்தது இயேசு. அதான் எனக்கு பதிலா தொங்குனீரே, இதான் பதில், இதான் அர்த்தம். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீரே, இதான் அதுக்கு அர்த்தம். ஒட்டுமொத்த மனுக்குலம் விதைச்சத தேவன் மனுஷனாகி, ஏன் சிங்கமாகல, பறவையாகல அப்படின்னா, மனுஷன் விதைச்சதை யாருதான் அறுக்கணும்? மனுஷன் தான் அறுக்கணும். இவர் பாட்டுக்கு சிங்கம் வந்து அறுத்தா பாஸ் ஆகாது, சட்டம் பொய், சட்டம் செல்லுபடி ஆகாது. இவர் மனுஷனானார். மனுஷனாகி இவர் ஒட்டுமொத்த மனுக்களும் விதைச்சத இவர் சிலுவையிலே அறுத்தார். ஆமீன். அதான் பாருங்க, ஏசாயா 53, அதை வாச்சிடலாமா சீக்கிரம்? ஏசாயா 53 எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஏசாயா 53 4 வசனம், 4, 5, 6 வாசிங்க சீக்கிரம். ஏசாயா 53 4 வசனம், 5 வசனம், 6 வசனம். சத்தமா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அறுக்க வேண்டிய பாடுகளை, நாம் சுமக்க வேண்டிய துக்கங்களை மெய்யாகவே அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் கைவிடப்பட்டு, வாதிக்கப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நாம் விதைச்ச விதைப்பின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அப்படிதானே? நாம் விதைச்ச விதைப்ப அவர் அறுத்தார். எங்க அறுத்தாரு? சிலுவையில் அறுத்தார். அப்புறம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை, சண்டை சச்சரவு இல்லாத தேவனோடு ஐக்கியமாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார். 12, 10 வாசிங்க சீக்கிரம். பிதாவாகிய தேவனோ தமது குமாரனாகிய இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை அறுப்புக்கு உட்படுத்தினார். ஒட்டுமொத்த மனுக்குலமும் விதைச்ச விதைப்பின் அறுக்கும்படி பிதாவாகிய தேவனோ தம்முடைய குமாரனைய இயேசுவை அறுப்புக்கு உட்படுத்தினார். அவங்க விதைச்சாங்கப்பா, நீ போய் அறுப்பா, நீ போய் அறு. பாசத்துல இருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் அவங்கள. ஆமீன் சொல்லுங்க. 10 வசனம். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, என்ன பலி அது? குற்ற நிவாரண பலி. அப்படின்னா அர்த்தம், நம்ம விதைச்ச விதைப்புக்கு ஒரு நிவாரணம். குற்ற நிவாரணி, வலி நிவாரணி இல்ல. என்ன நிவாரணி? அவர் குற்ற நிவாரணி. ஜீசஸ் ஒரு குற்ற நிவாரணியா சிலுவையில் அங்க காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். அப்புறம் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலுவைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? மனுஷன் விதைச்சத மனுஷன் அறுக்கணும், அதான் சட்டம். ஒட்டுமொத்த மனுக்களும் சேர்ந்து விதைச்ச ஒண்ண அதே ஒட்டுமொத்த மனுக்களும் தான் அறுக்கணும். இது நரகம், அது நரகம், எரியணும். ஆனா தேவனும், ரோமர் 5:8 தேவனும் மனுஷன் மேலே, உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தபடியினால் அந்த ஒட்டுமொத்த மனுக்களும் விதைச்சத இவர் தம்முடைய குமாரனா மனுஷனாக்கி இவர் அறுக்க வச்சிட்டார். விதைச்சது மனுஷன், அறுத்தது யாரு? ஜீசஸ். ஆனா சிங்கமாகி இல்ல, பறவையாகி இல்ல, மனுஷனாகி. மனுஷனுக்கு மனுஷனே அறுக்கிறான். ஆமென். இந்த ரோமருக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப டெப்தா போவார் பவுல். சூப்பரா விவரமா பேசுவார். இதை அவர் ஏன் மனுஷன் ஆனார் விவரமா வரும், எபிரேயர்ல வரும்.
ஆமென். ஓகே. தேவன் மனுஷன் அப்ப அறுத்ததோடு அவர் நின்னாரா அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, சிலுவையில நமக்கு ஒரு குற்ற நிவாரணி ஆயிட்டாரு. சிலுவையில நம்ம விதைச்சத அவர் அறுத்துட்டாரு. ஐயோ பாவம், அறுத்துட்டாருன்ட்டு அறுத்ததோடு அவர் நிக்கல. நிக்காம அவர் அறுத்ததோடு நிக்காமல் நித்திய ஜீவன் என்கிற பரிசையும் பொருளையும் மனுக்குலத்துக்கு பரிசாக கொடுத்தார். இது எப்படி? டபுள். இப்ப அறுத்ததுனால என்ன ஆச்சு? நமக்கு விதைச்ச விதைப்புக்கு தண்டனை ஆஃப் ஆயிடுச்சு. விதைச்சா அறுக்கணும். இப்ப தீமையை விதைச்சாச்சு, எதை அறுக்கணும்? தீமையா இருக்கணும், தண்டனை அனுபவிக்கணும். ஓகே. இப்ப நம்ம தீமையை விதைச்சோம், தண்டனை அவர் அனுபவிச்சாரு. சிலுவையில் அனுபவிச்சிட்டாரா? இப்ப முடிச்சு தானே, நமக்கு தண்டனை இப்ப கிடையாது, ஆஃப் ஆயிடுச்சு. அதோட நிக்கல. பியூட்டியை பாருங்க, தேவனுடைய அந்த அந்த எப்படி அன்பினுடைய உச்சத்தை கவனிங்க. நமக்கு நித்திய ஜீவன்கிற வாழ்க்கையை பரிசா கொடுத்துட்டார். ஆமென். அப்ப தேவன் அர்த்தத்தோட நிக்கல, அடுத்த ஒரு கிஃப்ட தள்ளி விடுறாரு. சாகாம இருங்கடா, வாங்கடா என் கூட சாகாம இருங்கடா அப்படிங்கிறாரு. உங்களை நரகத்துக்கு தள்ளல, ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப அதோட உங்களை சும்மா விடல, நீங்க சாகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தரண்டா, கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. இது சிலுவையில் நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அதான் யோவான் 3:16 அப்படி எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், நித்திய ஜீவனை அருளும்படி. ஆமென். தேவன் மனுஷனாகி உலகத்தில் வந்தது, நான் புரிஞ்சுக்கிட்டது, தேவன் மனுஷனாகி உலகத்தில் வந்தது மனுஷன் விதைச்சதை அறுக்கிறதற்காக மட்டுமல்ல, அந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவன் என்னும் பரிசை தருவதற்காகவும் வந்தார். அதுக்காகவும் வந்தார், அறுக்கிறதுக்காகவும் வந்தார், பரிசை தருகிறதுக்காகவும் வந்தார். மைண்ட் செட் பண்ணுங்க நல்லா. அதுக்காகவும் வந்தார். கிளியர்? முடிப்போம். ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்கு பதிலாக தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருந்தாலும், கவனிங்க, நிறைய கேள்வி வைப்பாங்க, அதுக்கு தான் ஆன்சர் வைக்கிறேன் நான். ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்கும் பதிலாக தேவன் ஜீசஸ் பிதாவானவர் இவ்வளவு செஞ்சிருந்தாலும், அப்ப இது எல்லா மக்களுக்கு பலிக்குமானா? பலிக்காது. அங்கதான் சிக்கல் இருக்கு. இப்ப ஏசு நான் அறுத்துட்டாருல, அப்ப நரது போக மாட்டேன்ப்பா, என் நித்தி ஜீவன் பாட்டு எல்லாரும் சொல்ல முடியாது. இங்கதான் சிக்கலே இருக்கு. எல்லாரும் விதைச்சோம், இப்ப தேவன் மனுஷனாகி அறுத்துட்டாருல, அப்ப யாருமே பரலோகம் போலாம் தானே, நரது போக கூடாது தானே? அவர் தான் அறுத்துட்டான்னு சொல்றீங்கல்ல. அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு பதிலாக அவர் இதை செய்திருந்தாலும், இதை ஒத்துக்கொள்கிறவர்களுக்கே அவர் அறுத்தது பலிக்குமே என்று ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு அல்ல. வாட்சி முடிக்கலாம். ரோமர் 3:22 வாட்சி முடிச்சிருவோம். இதை சொல்லல அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாது சப்ஜெக்ட். ரோமர் 3:22 வாசிங்க சீக்கிரம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தெய்வ நீதி, தெய்வ பிரமாணம் விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும். அப்ப விசுவாசியாதவர்கள் மேல என்ன செய்யாது? பலிக்குமா? பலிக்காதா? பலிக்காது. அங்கதான் இப்ப விசுவாசம் தூக்கி பிடிக்கப்படுது. அங்கதான் பிடிக்கப்படுது விசுவாசம். ஏன் விசுவாசம்னா, நீ விசுவாசிச்சா உனக்கு பலிக்கும். இந்த ஒரு இடத்துல பிசாசு கேம் விளையாடுறான். தலைவா நீ பண்ணிட்டு போய் தலைவா, நம்பினாத்தானே அது பாஸ் ஆக போகுது மக்களுக்கு, நான் உள்ள வர்றேங்கிறான். நான் உள்ள வந்து கருத்து விடுறேன், நம்ப விட மாட்டேன்ல. நம்பலாத்தானே நீங்க குற்ற நிவாரண பலி, நம்பலன்னா நீங்க வந்து பாவி தானே மக்களுக்கு. இதை கொண்டு வர்றேன், சப்ஜெக்ட் கொண்டு வரேன் நானு. புரியுதுங்களா? அங்கதான் விசுவாசத்தை தூக்கி பிடிக்கிறாரு. ரோமர் சொல்றாரு. அடுத்து வாச்சிருங்க. ரோமர் 10:9-10 முடிப்போம். ரோமர் 10:9-10. பெரிய பெரிய டாபிக் இது, சுருக்குறேன் நான்.
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்பப்பா நீ அறுக்காம போவ தெரியுமா? நீ விதைச்சத எப்ப விசுவாசித்தால் நீ தண்டனைக்கு தப்புவிக்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். விசுவாசித்தால் நீ ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச அப்படின்னா உனக்கு தண்டனை நினைச்சு நான் செலுத்திட்டேன், நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. ஆமே 10 வாச்சாச்சா? நீதி உண்டாக தண்டனிலிருந்து தப்ப இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப இதெல்லாம் என்னத்தை போக்கஸ் பண்றாரு? ஜீசஸ் உலகத்துல இவ்வளவு செஞ்சு பலி ஆகியும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது எல்லாமே செல்லுபடி ஆகும். விசுவாசியாத எந்த மதத்துக்காரங்களுக்கும் எந்த மனுஷனுக்கும் அது செல்லுபடி ஆகாது. அவர் இறந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். விசுவாசிக்கிறவனை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட். விசுவாசியாத மற்றவங்களுக்கு அவர் சிலுவையில தொங்குனது வேஸ்ட். எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். ஏசாயா 53 படிச்சு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே புட்டு புட்டு வரும், கிளியரா வரும். ஆமென். இப்ப எதுக்கு தேவன் மனுஷனானாரு? சிலுவையில ஏன் தொங்குனாரு? என்னதாயா நடந்துச்சு? இது டீப்பா போயிட்டே இருக்கும். இது என்னதான் இந்த சங்கதி நடந்துச்சு? என்னதாயா அக்கப்போர் நடந்துச்சு? எதுக்கியா அவர் மனுஷனா வரணும்? சரி, வந்துட்டு ஹாய் ஹாய் சொல்லிட்டு போனதானே, என்னத்துக்கியா சிலுவையில தொங்குனாரு? ஐயோ, எதுக்கியா இதெல்லாம் நடக்குது? அப்படியே காட்சி இருந்துட்டு போக வேண்டியதானேயா? எதுக்கியா மனுஷன் உடம்புல வாழ்ந்தாரு வச்சாரு? அப்படின்னா ஒரு பெரிய ரகசியம் இது. ஆமென் சொல்லுங்க. அதனால தேவன் மனுஷன் ஆனார், அது பெரிய புரிந்து கொள்ள முடியாத ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மள மாதிரி மூக்கு, நம்மள மாதிரி வாய், நம்மள மாதிரி பல்லு, நம்மள மாதிரி கண்ணு, நம்மள மாதிரி முடி, நம்மள மாதிரி தோல், நம்மள மாதிரி கை, நம்மள மாதிரி வயிறு, நம்மள மாதிரி உடம்பு, நம்மள மாதிரி காலு. இந்த உடம்புல தேவன் நடமாடினார். தொட முடியாத தேவன் தொடும்படி நடந்து காமிச்சார். காண முடியாத தேவன் காணும்படி நடந்து காமிச்சார். ஆமென். அவருக்குள் தெய்வத்துவம் பரிபூர்ணமா இருந்துச்சாம். ஆமென் சொல்லுங்க. அதனால ஜீசஸ மற்ற மகான்களோட, மற்ற மத குருக்களோட, மற்ற ரிஷிகளோட, மற்ற முக்கியமான தலைவர்களோட நாம் ஒப்பிடலாகாது, ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டுவோங்கிறதுக்காக தான் அவங்க பைபிள்ல கிறிஸ்துமஸ், புனித வெள்ளி, ஈஸ்டர் எதையுமே கொண்டு வரல. இதெல்லாம் உலகம் நாசமாக்கி வச்சிருக்கு. ஆமென்.